துலாம் ராசி. துலாம் ராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். இப்போ ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 11-2-7 அதிபதியுடன் இருப்பது தொழில் வெற்றிக்குற, அதாவது 11ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியுடன் இருப்பது தொழிலுக்கும் வெற்றிக்கும் வாய்ப்புகள் உண்டு. துலாம்னாலே தராசு தானே. ரிஷபத்திற்கும் துலாமிற்கும் சனி யோகக்காரகன் இல்லையா, அதிசுபர் இல்லையா, அப்படின்னா அவன் அந்த இடம் தானே உச்சமடைகிறான். அப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிக அற்புதமான தொழில் வழியில் முழு வெற்றியை தந்துவிடும், திருமணத்திற்குரிய பாக்கியம் தந்துவிடும், மாணவர்கள் நல்ல தேர்ச்சி பெற்று வெற்றியை காண்பார்கள், உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி பணி உயர்வு கிடைத்துவிடும், நினைத்த காரியத்தில் நினைத்த இடத்தில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைச்சிங்களோ அதை நடக்க ஆரம்பிச்சிட போகுது. ஆக மொத்தத்தில் குரு 9ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்ப்பதால் ராகு சேர்க்கை இருப்பதால் கூடவே பணம் ரெட்டிப்பாகும். 500 ரூபா வாங்கினவர் 1000 ரூபாய் வாங்குவார், 1000 ரூபாய் வாங்கினவர் 2000 ரூபாய் வாங்குவார். ஆனால் கவனமாக இருக்கணும். ஐயோ நம்மளுக்கு பதவி பணி உயர்வு கிடைச்சிருச்சு அப்படின்னா கூடவே ஆபத்து நெருங்கிடுச்சுன்னு அர்த்தம். ராகு பகவான் அட்டகாசமானவர், ஆர்ப்பாட்டமானவர் இல்லையா, ஆசை காட்டி மோசம் செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பணம் வருதுன்றதுக்காக ஆடவும் முடியாது. அதை சேர்த்து வைக்க பழகிக்கோங்க. உங்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா மனைவிடமோ பிள்ளைகளிடமோ பெற்றோரிடமோ கொடுத்து சேர்த்து வைப்பது நல்லது. அதே போல் சுப விரயமாக நகை வாங்கிறது, வீடு வாங்கிறது போன்ற மண்மனை வாங்கிறதுக்குரிய பலத்தை தரணும். தேவையில்லாத வம்பு வழக்குக்கு போக வேண்டாம், ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். அதில் கவனமாக இருக்கணும். பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களை செல்லும்போது கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆக மொத்தத்தில் துலாம் ராசிக்கு மிக அற்புதமான மாதமாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.